ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட பாப்பாவோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து புளி சாதம் தான் கொடுத்துருக்கேன். புளி சாதம் வந்து ஆல் டைம் ஃபேவரட் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். ஸோ புளி காய்ச்சல் மாதிரி செஞ்சுட்டு அதில் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். புளி காய்ச்சல் செய்யும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுட்டேன். எப்பயாச்சும் நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா வெறும் சாதம் வச்சுட்டு இந்த புளி காய்ச்சல் இருக்கும் இல்லையா ஃப்ரிட்ஜில், அதை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு 2 மாதம் இருக்குமே ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும். பாப்பாவோட எக்ஸாம் முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு போதால என் ஹஸ்பண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பன்னீரில் வந்து லைட்டாக உப்பும் மிளகா பொடியும் போட்டு டாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடும் அப்படின்றதால. ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கு வந்து சேவரிஸ் மாதிரி வாஃபிள் செஞ்சுருக்கேன். இதில் வெஜிடபிள்ஸ் ரவாலாம் போட்டு செய்யறது. மேலே வந்து நான் சீஸ் துருவி போட்டிருக்கேன். கைண்ட் லைக் பீஸா மாதிரி இருக்கும். அதனால் பீஸா மாதிரி 4 ஸ்கொயராக வந்து கட் பண்ணி வச்சுட்டா பாப்பாவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப எம்மியாக வந்தது. இதை நீங்கள் குழி பணியாரம் மாதிரி கூட ஊற்றிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் வந்து ரவையில் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆல்கனோலாம் போட்டு நான் வந்து வாஃபிள் மேக்கரில் இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துட்டு மேலே வந்து சீஸ் துருவி போட்டிருக்கேன். கம்ப்ளீட் ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு, சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. பை.